பத்மா எப்பவுமே அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவ. அவ மனசு கஷ்டப்பட்டுடக்கூடாது இல்லையா? ராஜி எதுவும் அவளை கம்பல் பண்ணாளா, இல்ல அவ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னதுனால ஒத்துக்கிட்டாளுன்னு சந்தேகம். எனக்கும் ஆரம்பத்துல அந்த டவுட் இருந்துச்சு அண்ணம்மா. ராஜி பெரியம்மா ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் பத்மாக்காவை கேட்கலாம் தான் போனேன். நீ அவகிட்ட இத பத்தி பேசுனியா? இல்ல அண்ணம்மா. ஆனா பத்மாக்கா அந்த சம்பந்தத்தை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லனா அந்த ரிங்க கழட்டி வச்சிருக்க மாட்டாங்க. அந்த மோகன் வந்த அன்னைக்கு நீங்க இல்ல, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மோகன் என்கிட்ட பேசினாரு. எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல, என்ன கன்வின்சிங்கா தான் இருந்துச்சு. நீங்களும் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா கன்வின்ஸ் ஆயிடுவீங்க. நம்ம கும்பிடுற அந்த துர்கா தேவி கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டான். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் அந்த சாம் கூட விரதம் இருக்கா. பத்மாக்கா விஷயத்துல தப்பா எதுவும் நடக்காதண்ணம்மா. சரி, நீ ஆபீஸுக்கு தானே போற, நானும் வரேன். வா போற. வாங்க. அண்ணம்மா ஒரு நிமிஷம், பேக் எடுத்துட்டு வரேன். ஐயோ, என்ன சத்தம்? சூர்யா, லேட் ஆயிடுச்சு, வாப்பா. ஐயோ, thank God. சூப்பர் பிளாக் காஃபி. அக்கா மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிருக்க. குட், வெரி குட். ஐயோ, ஸ்ரீனிவாசன். பிரதர், வெரி குட், சூப்பர் பிரதர். இப்படிதான் அலர்ட்டா இருக்கணும். இந்தாங்க. சிஸ்டர், என்ன ட்ரெஸ் சரியில்லையா, இல்ல ஷேவிங் கிரீம் உங்க பிராண்ட் இல்லையா? எதா இருந்தாலும் திரும்பவும் என்னால சூர்யா ரூமுக்கு போக முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிரதர் ப்ளீஸ். நான் போறப்போ யாருமே இல்ல. கொஞ்ச நேரத்துல அம்மா அம்மாவும் சூர்யாவும் ரூமுக்கு வந்துட்டாங்க. சடனா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நேத்து மாதிரி நான் கபோர்ட்ல ஒளிஞ்சுக்கிட்டேன். அவங்க ரெண்டு பேரும் முக்கியமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்துல மூச்சே முட்டிடுச்சு, தும்மல் வேற. நல்ல வேளை அந்த சூர்யா கபோர்ட் ஓபன் பண்ண வந்தான். எனக்கு ஒரு நிமிஷம் ஹார்ட்டே நின்னுடுச்சு. சாரிமா, என்னால தானே உனக்கு இவ்ளோ கஷ்டமோ? இட்ஸ் ஓகே பிரதர், ஃபீல் பண்ணலாம் டைம் இல்ல. நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆயிடுங்க, நான் போய் பத்மானி கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வெளியில கார் இல்ல, அப்போ அண்ணி வீட்ல இல்ல. இதுங்கெல்லாம் அது ரூம்ல போய் அடைஞ்சிடுச்சுங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம். அந்த நகைப்பெட்டி அந்த சாமானிய பேக்ல தான் இருக்கணும். அதை மட்டும் அடிச்சிட்டோம்னா
நம்ம மேல எந்த டவுட்டும் வராது. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா கூட நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ஈஸியா தப்பிச்சிடலாம். நல்ல ஐடியா. தங்கமே உன்னத்தான் தேடி வந்தனே, தங்கமே உன்னத்தான் தேடி அப்பா. ஐயோ, பெட்டியை காணுமே, எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. உள்ள இருக்கா போல இருக்கே. இங்கேயாவது இருக்கடா. ஓ, இங்கேயும் பெட்டியை காணுமே. ஹனி, அண்ணி ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. கதவெல்லாம் மூடுறீங்க, பயங்கரமா முறைக்கிறீங்க. பார்க்கவே பயமா இருக்கு. உன்னை என்னன்னு சொல்றது? என்ன பார்த்து பயப்படுற ஒரு இன்னசென்ட்னு சொல்லவா, இல்ல வயசுக்கு மீறின வேலையை பண்ணதால அதிக பிரசங்கின்னு சொல்லவா? இன்டெலிஜென்ட்னு சொல்லுங்க அண்ணி. நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அப்படி தெரியல. ஏன் அண்ணி அப்படி சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற. உனக்கு ரொம்ப தைரியம் தான். நீ பாட்டுக்கு அந்த ஸ்ரீனிவாசனை கூட்டிட்டு வந்து யாருக்கும் தெரியாம வீட்டுல வச்சிருக்க. அவர் இருக்கிறப்பவே அண்ணம்மா கிட்ட ரூம் எப்படி வச்சிருக்கேன்னு பாருங்கன்னு சொல்ற. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா? எனக்கும் அந்த மோகனுக்கும் ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆக போகுது. இப்ப போய் ஸ்ரீனிவாசனை மீட் பண்ண உன் ரூமுக்கு கூட்டிட்டு போறியே, அதுவும் ராத்திரி நேரத்துல. ரூம பாக்குறேன்னு நேத்து அண்ணம்மா மட்டும் பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்களும் ஸ்ரீனிவாசனும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன் வேலை ஈஸியா முடிஞ்சிருக்கும். என்ன கிண்டல் பண்றியா? அண்ணம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா அப்பவே என்ன பேக் பண்ணி வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருப்பாங்க. அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க எதையும் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்பாங்க. கண்டிப்பா உங்க லவ் அக்செப்ட் பண்ணி 2 பேரையும் சேர்த்து வச்சிருப்பாங்க. இன்னும் உனக்கு அவங்கள பத்தி சரியா தெரியல. நான் சின்ன வயசுல இருந்து அவங்கள பாத்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அது தப்புன்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க கிட்டயே சேர்க்க மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. இந்த வீட்ல எங்க அத்தை ஒருத்தங்க. இந்த விஷயத்த எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட சொல்லணும்? மனசார ஒருத்தரை விரும்பி சில காரணங்களால சேர முடியாம வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஏன்னு தெரியுமா? ஒரு குடும்பத்தோட மானமும் கௌரவமும் இது ரெண்டுமே அந்த வீட்டு பொண்ணு கையில இருக்குன்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்க நம்புறாங்க. அந்த மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாத்த வேண்டிய பொறுப்பு அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்கு. பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும்னு இங்க எழுதாத ரூல்ஸே இருக்கு. அத மீறி வீட்டை விட்டு போய் கல்யாணம் பண்ற பொண்ணுங்களை இங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. என்னால அந்த அவமானம் இந்த குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன வளர்த்த அப்பா அம்மாவையும் என்ன நல்லா பாத்துக்கிட்ட அண்ணம்மாவையும் தலகுனிய வைக்க முடியாது. ஏன் கல்யாணம் மோகன் கூட தான்.
அனாவசியமா நீ என்னையும் ஸ்ரீனிவாசனையும் சேர்த்து வைக்கிறதா நினைச்சு முட்டாள்தனமா எதையும் பண்ணிட்டு இருக்காத. முதல்ல இந்த ஊரோட கலாச்சாரம் பண்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அவ்வளவுதானே அண்ணி? சொல்லி முடிச்சிட்டீங்களா? என்ன நான் கதையா சொல்றேன், அவ்வளவுதானான்னு கேக்குற? இல்ல, நீங்க முடிக்கலன்னா மொத்தமா முடிச்சிருங்க, அப்புறமா நான் பேசுறேன். இப்ப நான் பேசட்டா? கலாச்சாரம் பண்பாடு, வாவ் சூப்பர். என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா அண்ணி, நான் அமெரிக்கால வளர்ந்தாலும் எனக்கு பொட்டு வச்சு புடவை கட்டிக்க தெரியும். எங்க அம்மா நம்ம ஊர் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் சொல்லிதான் வளர்த்திருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம், ஃப்ரீடமா இருக்கிறதுக்கும் இண்டிபெண்டா யோசிக்கிறதுக்கும் நல்லாவே சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா? என்னோட அம்மா தான். நானும் என் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணாத விஷயமே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. அம்மாங்கிறவங்க ஒரு பொண்ணுக்கு புக்கு மாதிரி. நமக்கு தேவையான ரெஃபரன்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருந்தே எடுத்துக்கலாம். ஏன்னா நாம ஃபேஸ் பண்ற மேக்ஸிமம் சிச்சுவேஷன்ஸை அவங்களும் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாத விஷயத்த கண்டிப்பா அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியும். நான் அம்மா வளர்த்த பொண்ணு. அம்மா வளர்த்த பொண்ணுங்க கண்டிப்பா தப்பான முடிவை எடுக்க மாட்டாங்க. இது என்னோட ஸ்ட்ராங் பிலீவ். இது வரைக்கும் அப்படிதான். நம்ம லைஃப நாம டிசைட் பண்றதுல தப்பே இல்ல. அதுக்காக நீங்க வீட்டை விட்டு போகணும்னு நான் சொல்லல. உங்க மனசுக்கு எது பிடிக்கும்னு நீங்க தான் பெரியத்த கிட்டயும் மாமா கிட்டயும் ஓப்பனா சொல்லணும். அப்படி சொல்லியிருந்தா ஸ்ரீனிவாசனை நீங்க இப்படி மீட் பண்ற சிச்சுவேஷன் வந்திருக்காதுல்ல. நான் சொன்னதையெல்லாம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. சரின்னு உங்களுக்கே தோணும். இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ணா அது எனக்கு தான் அசிங்கம். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். நம்ம வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதுக்கு காரணமே பத்மா தான். சாம், இனிமே ஸ்ரீனிவாசனை பத்தி நீ என்கிட்ட பேசாத. அப்போ ஸ்ரீனிவாசனை உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்க அவரை லவ் பண்ணலையா? ஏற்கனவே ஒருத்தி இந்த வீட்ல லவ் பண்ணி ஓடி போனதுனாலதான் நானும் என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கோம். லவ் பண்ணல. லவ் பண்ணலனா நேத்து அம்மா ரூமுக்கு வந்தப்போ ஸ்ரீனிவாசன் இங்க தான் ஒளிஞ்சிருக்காருன்னு நீங்க ஏன் சொல்லல? சொல்லிருந்தா அப்பவே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல. நீங்களும் என் கூட சேர்ந்து ஏன் டிராமா பண்ணீங்க? இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. போங்க, போய் அம்மா கிட்ட சொல்லுங்க ஸ்ரீனிவாசன் இங்கதான் இருந்தா இங்கதான் இருக்கான், அதுவும் சாம் தான் அவனை இங்க தங்க வச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த ஜெயந்திக்கு துணியை துவைச்சு காய வச்சு இப்போ அயன் வேற பண்ணி தரணுமா? இதெல்லாம் என் நேர கொடுமை. அவகிட்ட காசு கேட்ட பாவத்துக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இந்த வீட்டு மூத்த மருமக மாதிரியா நடத்துறா? வேலைக்காரி மாதிரில நடத்துறா? என்ன பண்ணி தொலைக்கிறது? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். என்ன சொல்லணும்? எல்லாம் சும்மாவா சொன்னாங்க? யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கும் ஒரு காலம் வரும். எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்காமல போயிடும். அப்ப இருக்குடி உனக்கு. ஐயோ, இந்த பத்மாவை வேற என்ன தேய்ச்சி குளிக்க சொன்னனே, அவ என்ன பண்றான்னு தெரியலையே. ஐயோ, இது வேற.
ப்ளீஸ் கோ அண்ட் டெல் ஹர். கோ ஹெட். சிச்சுவேஷன் தெரியாம பேசாத. எனக்கு எல்லா சிச்சுவேஷனும் நல்லா தெரியும், உங்களுக்கு தான் தெரியல. நீங்க சொல்ல மாட்டீங்க, ஏன்னா நீங்க ஸ்ரீனிவாசனை லவ் பண்றீங்க. ஆனா அத சொல்றதுக்கு உங்களுக்கு பயம். லவ் பண்ணிட்டீங்க, தயவு செஞ்சு அதை காப்பாத்துங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு நீங்க கோயிலுக்கு வரீங்க. நம்ம வழக்கமா போற கோயிலுக்கு ஸ்ரீனிவாசனை வர சொல்லியிருக்கேன். கோவிலுக்கு நீங்க வரணும். இல்ல, நான் வரமாட்டேன். ஒரு தடவை மனசு விட்டு பேசி பாருங்க, எல்லாம் சரியாயிடும். இல்ல சார், என்னால கோயிலுக்கெல்லாம் வர முடியாது. ஏ அமெரிக்கா பொண்ணு, இங்க என்ன பண்ற? உன்னதான் கேக்குறேன், இங்க என்ன பண்ற? அம்மா சும்மா வந்தா. நான் ஒண்ணு சும்மா வரல, அண்ணிய பார்த்து பேசிட்டு போலன்னு தான் வந்தேன். இங்க பாரு, தனியா இருக்கிற என் பொண்ணு கிட்ட இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அவ மனசை கெடுத்துறாத. எதுக்கும் என் பொண்ணு விஷயத்திலயும் என் மாப்பிள்ளை விஷயத்திலயும் தள்ளியேறு. இப்ப இடத்த விட்டு கிளம்பு நீ. Don't do it yourself. I'll be waiting. Come soon. என்னடி, எனக்கு புரியக்கூடாதுன்னு இங்கிலீஷ்ல தச புசுன்னு பேசிட்டு போறா? ஒன்னும் இல்லம்மா, என்னை கிண்டல் பண்ணிட்டு போறா. கிண்டல் பண்றாளா? பார்த்தா அப்படி தெரியலையே. சரி சரி, ஏதோ ஒண்ணு விட்டு தொலை. இங்க பாரு, இனிமே அவகிட்ட பேசுறத கொஞ்சம் குறைச்சுக்கோ, அதுதான் நல்லதுன்னு படுது. உனக்கும் மோகனுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சாமி கிட்ட குங்கும பூஜை பண்ணி வேண்டிக்கோடி. சரி, அயன் பாக்ஸ் எங்க வச்சிருக்க? சும்மா இருந்த சங்க ஊதி கேட்ட மாதிரி இவ பாட்டுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு பேசி நாசம் பண்ணிடுவா. கொஞ்சம் அவகிட்ட ஜாக்கிரதையாவே இரு, புரியுதா? ஆமா, அமெரிக்கால இருந்து வந்து எனக்கு தான் குடைச்சல கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. கோயிலில் நடக்கிற சீக்ரெட் லவ் மீட்டிங்க நான் மட்டும் பார்க்கறதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்கு? அந்த வீட்டில் இருக்க ஒருத்தர் இந்த மீட்டிங்கை பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு சரியான ஆளு அந்த சூர்யா தான். பாருங்க தனசேகர், திஸ் இஸ் நாட் ஃபேர். நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? நான் உங்களை ஃபைனலா வார்ன் பண்றேன், புரிஞ்சுக்கோங்க. கும்பிட போன தெய்வமே குறுக்க நிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க அக்காவோட வண்டவாளத்தை தண்டவாளத்தில் ஏற்ற போறேன். அப்புறம் நீ மட்டும் இல்லை, உன் குடும்பமே என் காலில் விழுந்து கல்யாணம் பண்ணிக்கொண்டு கெஞ்ச போகுது. ஆமாங்க, நாங்க மட்டும் ஃபீல் பண்ண மாட்டோமா? இங்க பாருங்க தனசேகர், எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு. எங்களுக்கு நல்லது செஞ்சா நாங்க நன்றியோட இருப்போம், கெட்டது செஞ்சா மறந்து மன்னிச்சிருவோம். ஆனா துரோகம் பண்ணா மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். இவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லைன்னா இவன் நம்மளையே காலி பண்ணிடுவான். இவனை என்ன சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு போறது? ஹாய், இங்க என்ன பண்றீங்க? உங்களை பார்க்கத்தான் மாலுக்கு போய்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, உங்க அக்கா பத்மா விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் எந்த மாதிரி பண்பான, அடக்கமான, ஒடுக்கமான ஒரு நல்ல பொண்ணு எனக்கு ஒய்ஃபா கிடைக்கணும்னு நினைச்சனோ அப்படித்தான் உங்க அக்கா இருக்காங்க. அதான் கோயிலுக்கு போயிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு
அப்படியே பத்மா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணலான்னு நினைச்சேன். ஆனா பத்மாவோட ராசி நட்சத்திரம் இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதான் உங்களை மீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு நினைச்சேன். அன்னைக்கு அவ்வளவு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்பர் வாங்க மறந்துட்டேன். இல்லைன்னா கால் பண்ணியே கேட்டிருப்பேன். ஷியோர், நான் சொல்றேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்களுக்கு ஒர்க் இல்லைன்னா நீங்களும் என்னோட கோயிலுக்கு வரலாமே. அர்ச்சனை பண்ணிட்டு உடனே கிளம்பிடலாம். சரி வாங்க போலாம். சூர்யா, ஒரு நிமிஷம் வாங்களே, என் கார்லயே போலாம். சரி வாங்க.